கொஞ்சம் அமைதியா. இப்ப நீங்க உள்ளிழுக்கிற அந்த மூச்சு காற்ற கவனிங்க. ஹம், ஒரு சின்ன ஆழமான மூச்சு. ஆமா. இப்ப என்ன நடக்குதாங்க? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உயிரியல் ரீதியா ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. கரெக்ட். அதுதானே அறிவியல். நிச்சயமா. நம்ம வழக்கமா இதை ஒரு சாதாரண உடலியல் நிகழ்வு, அதாவது ஒரு மெக்கானிக்கலான செயல்பாடுன்னு தான் நினைப்போம். கண்ணுக்கு தெரியாத இந்த வாயுக்கள் நம்ம நுரையீரலை நிரப்பி ரத்தத்துல கலந்து நம்மள உசுரோட வச்சிருக்கு. ஆமா, அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். ஆமா. ஆனா இந்த எளிய அறிவியல் விளக்கங்களை எல்லாம் தாண்டி நீங்க இப்போ உள்ளிழுத்த அந்த சாதாரண காற்று தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட காலத்தையும் எல்லையற்ற பெருவெளியோட இயற்பியலையும் தீர்மானிக்கிற ஒரு கட்டுப்பாட்டு சக்கரம்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஓ, கேட்டாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா. இந்த சிறப்பான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆய்வு செய்ய போற அந்த பழமையான வரிகள் நம்மள அப்படிப்பட்ட ஒரு வியப்பூட்டும் தத்துவ உலகத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். அதாவது வரிகள் 244 247 வரைக்கும். இது வெறும் பழமையான பாடல் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட அசைவுகளையும் காலத்தின் தோற்றத்தையும் விளக்குற ஒரு மேப், ஒரு வரைபடம்னு சொல்லலாம். ஆ, அந்த வரிகளுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திடலாம். இன்னைக்கு நாம இயற்பியலையும், அதாவது பிசிக்ஸையும், மிக உயர்ந்த தத்துவத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். ஹோ, சயின்ஸ் அண்ட் பிலாசபி ரெண்டும் சேருது. ஆமா, அருட்பெருஞ்சோதியோட தன்மைகள், காற்று, காலம், அகண்ட வெளி, அப்புறம் இது எல்லாத்தையும் இயக்குற அந்த பிரபஞ்ச ஆற்றல், இதுக்கு நடுவுல இருக்கிற மிக நுட்பமான இணைப்புகளை தான் இந்த வரிகள் பேசுது. சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை வெறும் மூச்சு காற்றோடும் காலத்தோட நகர்வோடும் எப்படி தொடர்பு படுத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த வரிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தத்துவ படிக்கட்டுகள்ல ஒவ்வொன்னா நாம இப்ப ஏற போறோம். நாம் அன்றாடம் சாதாரணமாக கடந்து போற காற்று எப்படி காலத்தின் நகர்வை தீர்மானிக்குது, பிரபஞ்ச வழியோட இயற்பியலை எப்படி இயக்குது அப்படிங்கிற ரகசியத்தை வெளிக்கொண்டு வர்றதுதான் நம்மளோட இன்னைக்கு இலக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் இது. கண்டிப்பா. இந்த அகவலோட முதல் சில வரிகளே நம்மள ஒரு பெரிய லாஜிக்குள்ள, ஒரு தர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. நான் அந்த வரிகளை சொல்றேன். காற்றினிற் பக்குவம் அருட்பெருஞ்சோதி, கதியெல்லாம் விளைவித்த அருட்பெருஞ்சோதி, காற்றினிற் காலம் அருட்பெருஞ்சோதி. ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா. இப்போ இதுல ஏன் கேள்வி என்னன்னா, பொதுவா பக்குவம் அப்படிங்கிற வார்த்தைய நாம ஒரு காய் கனியாகும் போதோ இல்ல ஒரு மனிதனோட மன முதிர்ச்சியை குறிக்கவோ தான் பயன்படுத்துவோம் இல்லையா? நிச்சயமா, மனிதர்களோட பக்குவத்தை தான் அதிகமா சொல்லுவோம். ஆனா காற்று அப்படிங்கிற ஒரு பௌதிக கூறு எப்படி பக்குவம் அடைய முடியும்? அது என்ன காற்றின் பக்குவம்? அது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. காற்றினிற் பக்குவம் அப்படிங்கிற வரியில இருக்கிற அந்த பக்குவம் அப்படிங்கறத நாம ஒரு சரியான முதிர்ச்சி நிலை, அதாவது ஆப்டிமல் கண்டிஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓ, ஆப்டிமல் கண்டிஷன். ஆமா, காற்று அப்படிங்கிறது வெறும் வாயுக்களோட கலவை கிடையாது. அது அசைவோட மூலக்கூறு. பிரபஞ்சத்துல எந்த ஒரு அசைவு நிகழணும் அப்படின்னாலும் அதுக்கென்று ஒரு சரியான சூழல், ஒரு பக்குவம் தேவைப்படுது. புரியுது. ஒரு சின்ன விதம் முளைச்சு மரமாகணும் அப்படின்னாலும் சரி, இல்ல விண்வெளியில ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் உருவாகணும் அப்படின்னாலும் சரி, அங்க ஆற்றலோட சரியான விகிதம் இருக்கணும். அந்த பக்குவமான சூழல, அந்த சரியான முதிர்ச்சி நிலையத்தான் இந்த பாடல் காற்றினிற் பக்குவம் அப்படின்னு சொல்லுது. அந்த பக்குவ நிலைதான் பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து கதிகளையும் விளைவிக்குது. ஒரு நிமிஷம், நீங்க கதி அப்படின்னு சொல்றத நான் கொஞ்சம் தடுத்து நிறுத்த விரும்புறேன். சொல்லுங்க. கதியெல்லாம் விளைவித்த அப்படின்னு அந்த வரி சொல்லுது. கதி அப்படின்னா வெறும் நகர்வு, அதாவது மூமெண்ட் மட்டும்தானா? இல்ல ஒரு பொருளோட பயணம், போய் சேர வேண்டிய இலக்கையும் அது குறிக்குதா? ஆம். ஏன்னா நம்ம பேச்சு வழக்குல சொல்லும்போது அவன் கதி அவ்வளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஒரு முடிவையோ இல்ல விதியையோ குறிக்கிற மாதிரி தோணுதே. துல்லியமா பிடிச்சிங்க. கதி அப்படிங்கிறது வெறும் சாதாரண நகர்வு கிடையாது. அது ரொம்ப ஆழமான வார்த்தை. ஒரு பொருளோட தற்போதைய நிலை, அதோட வேகம், அதோட திசை, அப்புறம் அது போய் சேர வேண்டிய இறுதி இலக்கு, அதாவது டெஸ்டினி, இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் கதி. ஓ, அப்ப அது ஒரு முழுமையான பயணம். அதேதான். இப்போ ஒரு நதி மலையிலிருந்து உற்பத்தியாகி கடலை நோக்கி ஓடுது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பயணமும் அதோட கதிதான்.
இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒரு சின்ன அணுவோட அசைவுல இருந்து பெரிய விண்மென் திரள்களோட சுழற்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கதி இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கு கேக்குறதுக்கு. ஆமா, அந்த பில்லியன் கணக்கான கதிகளையும் உருவாக்குறது, அத விளைவிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம முன்னாடி பேசின அந்த காற்றின் பக்குவம் தான். காற்றோட அந்த முதிர்ச்சியான அசைவு தான் எல்லா விளைவுகளுக்கும் காரணமா அமையுது. இத கேட்கும்போதே மூளைக்குள்ள பல விஷயங்கள் ஒன்னா இணையுது. ஆனா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? காற்று நீர் காலம் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அடுத்த வரிய பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? நாம நேரத்தோட நகர்வ ஒரு காற்றோட வீச்சு மாதிரி உணர்றோமா? இல்ல காலம் அப்படிங்கிறது காற்றுல பயணம் பண்ணுதா? இல்ல காற்றுதான் காலத்தோட நகர்வை நிர்ணயிக்குதா? நேரம் அப்படிங்கிறது கடிகார முட்கள்ல இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா காலம் காற்றுல தான் இருக்குன்னு இந்த வரிகள் சொல்றது எனக்கு முற்றிலுமா முரணா தெரியுதே. அசைவுக்கும் காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், காலம் அப்படிங்கிறது தனித்து இயங்குற ஒரு பொருள் கிடையாது அப்படிங்கிறது தான். நவீன அறிவியலும் இதத்தான் சொல்லுது. அப்படியா? தனித்து இயங்காதா? கண்டிப்பா. அசைவு இல்லாம காலத்தை அளக்கவே முடியாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் முற்றிலுமா உறைஞ்சு போய் ஒரு அணுவோட அசைவு கூட இல்லாம நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. வாவ், அது ஒரு பெரிய தாட். ஆமா, அசைவு இருந்தா மட்டும்தான் அங்க வினாடிகள் பிறக்குது. காற்று அப்படிங்கிறது அந்த அசைவோட மிகச்சிறந்த குறியீடு. அந்த அசைவுக்கும் காலத்தோட தொடர்ச்சிக்கும் இடையில இருக்கிற பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்குறது அருட்பெருஞ்சோதியோட மாபெரும் ஆற்றல் தான். காலமும் காற்றும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவாறு பின்னி பிணைஞ்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. காற்றோட பக்குவமே அசைவாகி அந்த அசைவே காலத்தோட அளவுகோலா மாறுது. அதாவது காலம் அப்படிங்கிறது வெற்றிடத்துல ஓடுற ஒரு மாய நதி கிடையாது. ஒவ்வொரு முறை காற்று அசையும் போதும், ஒவ்வொரு முறை நம்ம நுரையீரல் விரிஞ்சு சுருங்கும் போதும் காலம் பிறக்குது அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. இது ரொம்பவே ஆழமான ஒரு பார்வை. கடிகாரத்தோட முள் நகர்றதுக்கு எப்படி உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் மாதிரியான நுட்பமான அமைப்புகள் காரணமோ, அதே போல பிரபஞ்சத்தோட காலக்கடிகாரம் நகர்றதுக்கு காற்றோட பக்குவமும் அதை இயக்குற ஆற்றலும் தான் காரணம். அதேதான். அந்த ஆற்றல் தான் காற்றையும் காலத்தையும் செதுக்குது. அந்த ஆற்றலோட ஆளுமையில தான் ஒவ்வொரு அசைவும் தன் பக்குவத்தை அடையுது. சூப்பர். இப்போ காலமும் காற்றும் எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பாடல் இங்கேயே நின்னுடல. அடுத்த சில வரிகள் இந்த ஆற்றல் எப்படி நுட்பமான பல கூறுகளாகவும் எண்ணங்களாகவும் பிரியுது அப்படிங்கறத விளக்குது. ஆமா, அது ஒரு டிரான்சிஷன். கண்டிப்பா. இது தூய இயற்பியல்ல இருந்து மனித சிந்தனை தளத்துக்கு மாறுற இடம்னு சொல்லலாம். அடுத்த வரிகளை கவனிங்க. கருதுரு வகையலாம் அருட்பெருஞ்சோதி, ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி, காற்றியல் பல அருட்பெருஞ்சோதி, கணித்ததிர் பிறவும் அருட்பெருஞ்சோதி. இந்த முதல் வரியான கருதுரு வகையலாம் அப்படிங்கிறது மனித மனதோட சிந்தனை திறனை பத்தி பேசுதா? கருதுரு வகையலாம் அப்படின்னு சொன்னா மனிதர்களாகிய நாமோ இல்ல இந்த பிரபஞ்சமோ சிந்திக்கக்கூடிய, கருதக்கூடிய, கற்பனை செய்யக்கூடிய அனைத்து வகைகளும் அப்படின்னு பொருள். மனித மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அது ஒரு நொடியில பல்லாயிரம் சிந்தனைகளை உருவாக்குற தன்மை கொண்டது. இந்த சிந்தனை ஆற்றல் எங்கிருந்து வருது? அதுவும் பிரபஞ்சத்தை இயக்குற அதே பேரண்டாற்றலோட ஒரு சிறு வெளிப்பாடுதான். ஒரு மனித மனம் எந்த அளவிற்கெல்லாம் ஆழமா சிந்திக்க முடியுமோ அதற்கும் அப்பாற்பட்ட விரிவான சிந்தனை தளங்களை அந்த அருட்பெருஞ்சோதி தன்னுள் கொண்டிருக்கு. ஓ ஆமா. அதே ஆற்றலானது நாம முன்னாடியே பார்த்த காற்ற ஒரு ஒற்றைத்தன்மையா மட்டுமில்லாம காற்றியல் பளபள அப்படின்னு பல்வேறு இயல்புகளா பிரிச்சு வகுத்திருக்கு. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. காற்று அப்படிங்கிறது ஒண்ணுதானே, அதுல எப்படி பல இயல்புகள் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கணித்ததிர்ப்பிறவும் அப்படிங்கிற வார்த்தையை இந்த பாடல் பயன்படுத்துது. அதாவது நாம கணிச்சவை ஒரு புறம், அப்புறம் நம்மால கணிக்க முடியாத பிறவும் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான இடம். இது எனக்கு வானிலை ஆய்வாளர்களை பத்தி ஞாபகப்படுத்துது. நவீன செயற்கைக்கோள்களையும் சூப்பர் கம்ப்யூட்டர்களையும் வச்சுக்கிட்டு அவங்க பலவிதமான காற்றழுத்தங்களையும் சூறாவளிகளையும் கணிக்கிறாங்க. வளிமண்டலத்துல ஏற்படுற சின்ன மாற்றங்களை வச்சு நாளைக்கு மழை வருமா புயல் வீசுமான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எவ்வளோதான் கணிச்சாலும் திடீர்னு இயற்கையில நடக்கிற சில விஷயங்கள் அவங்களோட கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கிடுது இல்லையா? கண்டிப்பா. நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட இன்னும் மனிதர்களால கணிக்க முடியாத ரகசியங்கள் பல புதைஞ்சிருக்கு. அதத்தான் இந்த கணித்ததிர் பிறவும் அப்படிங்கிற வரி குறிப்பிடுதா. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா அந்த வானிலை ஆய்வாளர்களோட உதாரணம் இந்த இடத்துக்கு மிக கச்சிதமா பொருந்தது. மனித அறிவாலோ அறிவியல் கருவிகளாலோ
இந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோட அனைத்து அசைவுகளையும் முழுமையா கணிச்சிட முடியாது. கரெக்ட். நாம கணிக்கக்கூடிய பல பல காற்றியல்புகளும் இருக்கு. உதாரணமா தென்றல், சூறாவளி, புயல் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதே சமயம் நமது கருவிகளுக்கும் கணித சூத்திரங்களுக்கும் அப்பாற்பட்ட கணித தீர்ப்பும், அதாவது நாம இதுவரை அறியாத, இனிமேலும் அறிய முடியாத எண்ணற்ற நுட்பமான பரிமாணங்களும் காற்றில் இருக்கு. மனித சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆக அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதையும் ஒரு மாபெரும் ஆற்றல் தன்னுள் அடக்கி சமநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. ஆற்றவும் வகுத்த அப்படிங்கிற வரி அதைத்தான் குறிக்குதா? ஆமா, அருட்பெருஞ்சோதி இந்த அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத அனைத்து கூறுகளையும் காற்றோட இயல்புகளையும் தன் அபாரமான ஆற்றலால் மிக துல்லியமா வகுத்து வச்சிருக்கு. ஆற்றவும் வகுத்த அப்படிங்கிற வரியோட ஆழம் அதுதான். வாவ்! பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற குழப்பம் கிடையாது. அதாவது ஒரு கேயாஸ் கிடையாது. அது மிக நேர்த்தியா வகுக்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட ஒரு சமநிலை. நாம கணிச்சாலும் கணிக்காவிட்டாலும் அந்த ஆற்றல் தன் வேலையை மிக துல்லியமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம இப்ப வரைக்கும் சாதாரண காற்றை பார்த்தோம். அதுக்குள்ள ஒரு பக்குவம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். கதிகளையும் காலத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மனிதனால் கணிக்க முடியாத சிந்தனை மற்றும் பன்முகத்தன்மையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த வரிகள் இத்தோட நிக்கல. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போகுது. இது நம்மள அடுத்த கட்டமா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தளமான வெளிக்கு, அதாவது அகண்ட ஸ்பேஸ் அப்படிங்கிற பரிமாணத்துக்கு கூட்டிக்கிட்டு போகுது. அடுத்த வரிகள் இதுதான். வெளியிடைப் பகுதியின் அருட்பெருஞ்சோதி, விரிவியல் அணைவியல் அருட்பெருஞ்சோதி, அழியுற வமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வெளியிடைப் பகுதி அப்படிங்கிறது எல்லையற்ற பெருவெளியை குறிக்குது அப்படிங்கிறது புரியுது. ஆனா அங்க என்ன நடக்குது? இது தத்துவத்தோட மிக உச்சக்கட்டமான இடம்னு சொல்லலாம். வெளியிடை பகுதி அப்படிங்கிறது அகண்ட பிரபஞ்ச வெளிய குறிக்குது. அந்த பெருவெளியில 2 பிரம்மாண்டமான இயக்கங்கள் எப்பவுமே ஒரே நேரத்துல நடந்துகிட்டே இருக்கிறதா இந்த வரி சொல்லுது. ஓ, ஒரே நேரத்துல 2 இயக்கங்களா? ஆமா, ஒன்னு விரிவியல், அதாவது விரிவடைதல், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இன்றைய நவீன இயற்பியலாளர்கள், குறிப்பா ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் சொல்ற மாபெரும் உண்மை. பிக் பேங் பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் எல்லா திசைகள்லயும் விரிவடைஞ்சுகிட்டே போகுது. ஆமா, அது சயின்ஸ். மற்றொன்று அணைவியல், அதாவது இணைதல் அல்லது அரவணைத்தல், நேச்சர் ஆஃப் கனெக்ஷன். எல்லையற்று விரிவடைஞ்சுகிட்டே போற அதே வேளையில இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே ஒன்றோடொன்று ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பால அரவணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், சற்று பொறுங்கள். இங்குதான் நான் தர்க்க ரீதியா ஒரு பெரிய முரண்பாட்டை பார்க்கறேன். என்ன முரண்பாடு? விரிவடைறதும் ஒன்றோடொன்று இணையறதும் ஒன்றுக்கொன்று நேரெதிர் முரண்பாடுகள் இல்லையா? இது எப்படி ஒரே நேரத்துல சாத்தியமாகும்? உதாரணமா, ஒரு ரப்பர் பேண்ட அல்லது பலூனை நாம இழுத்து விரிவடைய செய்யும்போது அதுல இருக்கிற அணுக்கள் ஒன்னை விட்டு ஒன்னு விலகித்தான் போகுது. ஒரு பொருள் விரிவடைஞ்சா அது எப்படி அதே நேரத்துல அனைத்தையும் தன்னுள் அரவணைக்க முடியும்? விலகிச் செல்வதும் கட்டி அணைப்பதும் எப்படி ஒரே புள்ளியில நடக்கும்? இது அறிவியல் ரீதியாகவும் லாஜிக்கலாவும் ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு நேரடி முரண்பாடுதான். ஆனா எந்த ஒரு மாபெரும் தத்துவத்திலையும் எந்த ஒரு ஆழமான அறிவியல் கோட்பாட்டிலையும் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கவே செய்யும். ஒரு தூய இயந்திரத்தனமான பிரபஞ்சமா இது இருந்தா 2 விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கணும். ஒன்னு, அளக்க முடியாத ஈர்ப்பு விசையால ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தன்னைத்தானே ஈர்த்து சுருங்கி ஒரு சின்ன புள்ளில அழிஞ்சிருக்கணும். அத பிக் கிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செதறல, அது விரிவடையுது. அதே சமயம் நட்சத்திரங்களும் பால்வீதிகளும் தங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்போட அரவணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த முரண்பாடுகளை சமநிலைப்படுத்துறது எது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட முத்தாய்ப்பான செய்தி. அந்த இறுதி வரிய கவனிங்க. அழியுற வமைத்த அருட்பெருஞ்சோதி. இதுல அழி அப்படிங்கிற அந்த ஒற்றைச் சொல் தான் அந்த மெக்கானிசத்தை, அந்த ஒட்டுமொத்த ரகசியத்தையும் வெளிப்படுத்துது. அழி அப்படின்னா கருணை, பேரந்து அல்லது அருள் அப்படின்னு பொருள் கொள்வாங்கல்ல, அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். ஆனா பிசிக்ஸ் விதிகளுக்கு மத்தியில, இயற்பியல் விதிகளுக்கு மத்தியில கருணை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கு என்ன வேலை? கருணை எப்படி 2 கிரகங்களை ஒன்றோடொன்று இணைச்சு வச்சிருக்க முடியும்? அங்கேதான் நாம நம்ம சிந்தனைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். இங்கே அழி இல்லைனா அருள் அப்படிங்கிறது வெறும் மனித உணர்ச்சியான கருணை கிடையாது. அது ஒரு பிரபஞ்ச கோட்பாடு. அதாவது ஒரு உராய்வற்ற அல்லது கட்டாயப்படுத்தாத ஒரு பிணைப்பு. ஓ, கட்டாயப்படுத்தாத பிணைப்பா? ஆமா,
அருள் அப்படிங்கறதோட தத்துவார்த்தமான அர்த்தம் என்னன்னா, அது எதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள நசுக்கிறதும் கிடையாது, அதே சமயம் எதையும் கைவிட்டுறதும் கிடையாது. அது விரிவடையவும் அனுமதிக்குது, ஆனா தொடர்பு அருந்து போகாம அரவணைச்சுக்குது. வா, பிரபஞ்ச வெளி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது, அது விரிவியல். ஆனா அந்த விரிவடையிற பிரபஞ்சம் சிதறி போகாம கோள்களும் நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் தங்களுக்குள்ள ஒரு சமநிலையோட அரவணைக்கப்பட்டிருக்கு, அது அணைவியல். இந்த முரண்பட்ட விஷயங்களை பெருவெளியில அழகா எந்தவித மோதலும் இல்லாம கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பிணைப்பு விசையத்தான் இந்த பாடல் அழி அப்படிங்கிற கருணைன்னு சொல்லுது. இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு ஆழமான சிந்தனையா இருக்கு. இன்றைய நவீன விஞ்ஞானிகள் டார்க் மேட்டர், அதாவது இருண்ட பொருள் அப்படின்னும் இல்ல கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஈர்ப்பு விசைன்னும் எதை சொல்றாங்களோ, எந்த விசை இந்த பிரபஞ்சத்தை சிதறாம பிடிச்சு வச்சிருக்கோ அத இந்த பழமையான வரிகள் அருள் அப்படிங்கிற கருணையா பாக்குது. நிச்சயமா. எந்த ஒரு அதிகார திணிப்பும் இல்லாம எல்லாத்தையும் சுதந்திரமா விரிவடைய விட்டு அதே சமயம் தன் அன்பால அரவணைச்சு வச்சிருக்கிற பிரபஞ்சத்தோட மெக்கானிசமே கருணைதான். அந்த மெக்கானிசத்தை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் வெளியடை பகுதி ஏன் வெறும் வெற்றிடமா இல்லாம கருணையால நிரப்பப்பட்ட ஒரு தளமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. கருணையால மட்டும்தான் விரிவடையறதையும் அரவணைக்கிறதையும் ஒரே நேரத்துல எந்தவித அழுத்தமும் இல்லாம சாத்தியமாக்க முடியும். சரி, நாம இதுவரை கடந்து வந்த இந்த பிரம்மாண்டமான பாதையை ஒரு முறை சுருக்கமா பாத்துடலாம். நாம எப்படி ஒரு சாதாரண காற்றுல இருக்கிற பக்குவத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. காற்றோட அந்த பக்குவம் தான் பிரபஞ்சத்தோட கதிகளையும் அசைவுகளையும் தீர்மானிக்குது அப்படிங்கறத பார்த்தோம். அசைவுகள் உருவானதாலேயே அதுக்குள்ள உறைஞ்சிருக்கிற காலத்தோட ரகசியமும் எப்படி பிறந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்ச ஆற்றல் மனிதனோட கணிக்கக்கூடிய சிந்தனைகளாகவும் அதே சமயம் மனிதனால கணிக்க முடியாத பலவிதமான பிரம்மாண்டமான இயல்புகளாகவும் எப்படி வெளிப்படுது அப்படிங்கறத பார்த்தோம். கரெக்ட். இறுதியா அகண்ட பெருவெளியோட முரண்பாடுகளான விரிவடைதல் மற்றும் அரவணைத்தல் ஆகிய ரெண்டையும் அழி, அதாவது அருள் அல்லது கருணை அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில இணைச்சு அந்த மாபெரும் தத்துவத்தை முழுமையா பார்த்திருக்கோம். மிகச் சரியான சுருக்கம். இயற்பியலோட கடினமான கூறுகளையும் எல்லையற்ற ஆன்மீக தத்துவத்தையும் இந்த சில வரிகள் எவ்வளவு நேர்த்தியாகவும் ஆழமாகவும் இணைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய இந்த தத்துவம் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியம்? ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க கண்ணுக்கு தெரியாத இந்த சாதாரண காற்றுல கூட காலமும் பிரபஞ்சத்தோட மாபெரும் ஆற்றலும் கணிக்க முடியாத பல இயல்புகளும் ஒவ்வொரு கணமும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு ஆழமா உணர்த்துது. ஆமா, அதுதான் உண்மை. நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச தத்துவத்தோட மெக்கானிசம் அடங்கியிருக்கு. இது நாம அன்றாட உலக பார்க்குற விதத்தையும் நாம சுவாசிக்கிற காற்றை உணர்ற விதத்தையும் முற்றிலுமா மாத்துது இல்லையா? காற்று அப்படிங்கிறது வெறும் ஆக்சிஜன் கிடையாதுங்க, அது நீங்க வாழ்ற காலத்தோட நதி. இது உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தோட நேரடியா இணைக்கிற ஒரு விழிப்புணர்வு. ஆழமான இந்த உரையாடலோட இறுதியில உங்களை சுயமாக சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தோட பெருவெளியிலேயே விரிவடையறதும், அதாவது விரிவியல், அப்புறம் அரவணைச்சு இணையறதுமான அந்த அணைவியல், இந்த பிரம்மாண்டமான முரண்பாடான செயல்கள் அருள் அப்படிங்கிற கருணையின் மூலமா மட்டும்தான் சாத்தியமாகுது அப்படின்னா சற்று யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க ரொம்ப சிதறி போயிருக்கிறதா, இல்ல கட்டுப்பாடின்றி எல்லா திசைகள்லயும் விரிஞ்சு செல்றதா உணர்ற தருணங்கள் கட்டாயம் இருக்கும். பிரச்சனைகளால உங்க எண்ணங்கள் சிதறலாம். அதே போல மீண்டும் உங்களை நீங்களே ஒருங்கிணைக்கிறதா, எல்லாத்தையும் அரவணைக்கிறதா உணர்ற தருணங்களும் இருக்கும். உங்க வாழ்வோட இந்த முரண்பாடுகளை நம்ம இன்னைக்கு பேசின தத்துவத்தோட அடிப்படையில எப்படி பாப்பீங்க? இது உண்மையிலே ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. பிரபஞ்சத்தோட விரிவடைதலையும் சிதறுதலையும் சமநிலைப்படுத்துறது அழி அல்லது கருணை அப்படின்னா, உங்க வாழ்வுல அந்த முரண்பாடுகளை சமநிலைப்படுத்துற, சிதறிய உங்களை அரவணைக்கிற அந்த அழி அல்லது அருள் எதுவா இருக்கும்? அது உங்க உள்ளே இருக்கிற பொறுமையா, மத்தவங்க மேல நீங்க காட்டுற அன்பா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தர அரவணைப்பா? உங்க வாழ்வை சிதறாம பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ஈர்ப்பு விசை எது? ஆழமான சிந்தனை. அடுத்த முறை நீங்க அமைதியா உட்கார்ந்து ஆழமா மூச்சை உள்ளிழுக்கும்போது அந்த சாதாரண காற்றுல ஒழிஞ்சிருக்கிற பக்குவத்தையும் காலத்தோட நகர்வையும் நினைவு கூறுங்க. அந்த மூச்சின் வழியே உங்களை சமநிலைப்படுத்துற உங்களோட சொந்த அருள் எது அப்படிங்கறத கண்டறியுங்க. மிக ஆழமான, அதே சமயம் நம்மை நாமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு அழகான தேடலா இது அமைஞ்சது.
அந்த பிரபஞ்ச காற்றோட இணைஞ்சிருப்போம், அந்த முரண்பாடுகளை சமநிலைப்படுத்துற நமக்கான கருணையை கண்டறியும். இந்த சிறப்பான அறிவு பயணத்துல எங்களோடு இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி. உங்களோட அந்த ஒற்றை மூச்சுல முழு பிரபஞ்சத்தோட ரகசியமும் அடங்கியிருக்கு அப்படிங்கறத ஒருபோதும் மறந்துடாதீங்க.